ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபெட். இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நாங்கள் திருச்சிக்கு ஒரு வெட்டிங்காக கிளம்பணும். அந்த வெட்டிங் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் தான் ரிசப்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரமாலாம் இந்த டைம் நாங்கள் கிளம்பல, கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். அண்ட் போகிற வழியில் ஃபஸ்ட்டு இந்த திண்டிவனமில் இருக்க கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, அங்கே நின்று ஒரு டீ குடித்தோம். நடுவில் ஒரு ஸ்பாட்டில் நின்று இட்லி சாப்பிட்டோம். அந்த என்ஹெச் இருக்குல்ல, அங்கேயே ஒரு பேனர் மாதிரி அடித்து 20-25 ருபீஸ்க்கு இளநி விற்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் மாதிரி போட்டிருந்தாங்க. 20-25 ருபீஸ்லாம் இப்போ யாருமே விற்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஊர் சைடில் எனக்கு என்னன்னு தெரியல. சென்னையில் பார்த்தீங்கன்னா 50-55 ருபீஸ்க்கு தான் எங்கள் ஏரியாலலாம் இளநி கிடைக்குது. அண்ட் அதுவும் ஒரு மாதிரி லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்களே ஒரு 2 இளநி வாங்கி குடித்தோம். ஏன்னா பின்னாடி தென்னந்தோப்பு, அங்கேருந்தே இளநி எடுத்துகிட்டு இங்கே விற்கிறாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே எண்ணெய் அதெல்லாமே கூட கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மதியானம் போலேயே பார்த்தீங்கன்னா திருச்சி ரீச் ஆயாச்சு. போயிட்டு உடனே ஒரு கடையில் போயிட்டு பனானா லீஃப் இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ண சொல்லிட்டு. அப்போ நிறைய ஒர்க் முடியாமல் இருந்துச்சு. இப்போ மண் அடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த துளசி மடம் கட்டுறது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு கேட் அதெல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம ரெண்ட்டுக்கும் விட்டாச்சு. நம்ம சென்னையில் நம்ம வேலை இங்கே இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம திருச்சி போகிற பிளான் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். அவங்க வந்ததுனால நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. அண்ட் வெளியிலேருந்தே நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எங்களோட அவுட்ஃபிட், பாப்போட அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ரிசப்ஷனில் நடந்த கிளிம்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது ஹிமானியோட அவுட்ஃபிட். இதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நெக் பீஸோட பேர் பண்ணியிருக்கேன். லைக் இதுக்கு ஒன்று போட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஜிப்கா போட்டிருக்கேன். இன்னும் பூ வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஃபங்க்ஷனுக்கு. நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களால் இந்த மண்டபத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இது பிஹெச்எல் அதிலேருந்து ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஆக்சுவலி முடிகிற டைமில் தான் கரெக்டாக நாங்கள் என்ட்ரானோம். இப்போல்லாம் வெல்கம் டான்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஜே வைக்காமல் கல்யாணமே நடக்கிறது கிடையாது. இவ ஹிமானியோட அத்தாச்சி, அதாவது என்னோட சிஸ்டர் லவோட டாட்டர். அவள் கொஞ்சம் ஃபேவரட் ஹிமானிக்கு. அதனால் அவ கூடயே தான் கொஞ்சம் நாளை போய் நின்றுட்டு இருந்தா ரிசப்ஷன் அப்போ. இவங்க பொண்ணோட சிஸ்டர். அவங்க இந்த கம்பெல்லாம் இருக்குல்ல, அதை சுற்றி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டிஜேயில் போயிட்டு அந்த கிட்ஸ் எல்லாம் வச்சு இந்த டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷனில் எடுத்த கொஞ்சம் பிக்சர்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். முன்னாடி நான் நைட்டே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சாச்சு சாரியை. ஸோ காலையில் இருந்துச்சு ரொம்ப டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வைல் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஒரியானா கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு நெக் பீஸ், அதில் ப்ளூ கலர் இருக்கும் அந்த மயிலில், அதனால் அது. அண்ட் ஒரு ஹாரம் 2 மட்டும் தான் போட்டு பேர் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலர்னால நாங்கள் 2 பேரும் ப்ளூ கலரில் பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன சொல்லணும், நாங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம திருப்பியும் ரிட்டர்ன் சென்னைக்கு தான் கிளம்ப போகிறோம். என்னோட சாரீ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி இருக்குல்ல, நம்ம டி நகரில், அங்கே எடுத்த சாரீ. என்னோட தங்கச்சியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு. இது மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்காக கார்னால் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கல்யாண டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30 தான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்லோவாக ட்ரெஸ்அப் பண்ணி வர்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு.
வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பியும் கிளம்பியாச்சு சென்னைக்கு. அண்ட் போகிற வழியில் வந்து பாட்டியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் வந்து நவநீதா சில்க்ஸ் அப்படின்ற கடையில் வந்து பாட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்களையும் போய் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.